ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. இதுக்கு ஒரு நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுட்டு இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். அது கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அந்த வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வந்தோடனே இப்போ அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிஞ்சு வருது. ரெண்டையும் போட்டு வதக்கும் போது தேங்காயை திருகி ஒரு அரை மூடி தேங்காயை திருகி போட்டுக்கோங்க. அதுவும் வாழைப்பழமும் தேங்காயும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரும் சமயத்தில் இதுக்கு வாசனைக்காக ஏலக்காயை பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா போட்டு நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த மாதிரி ஒரு 2 கடிபடுற மாதிரி இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் தேவையான அளவு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவை அதோடு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவை போட்டு அதோடு கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிசைகிற பதத்துக்கு ஆறினோடனே கொஞ்சோன்னு தண்ணி விட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்துலேயே தண்ணி இருக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. அழகாக உருண்டையாக உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் பொரிஞ்சாலே போதும். ஏன்னா வாழைப்பழமும் அந்த தேங்காய் எல்லாமே வெந்திருக்கு. இந்த மாவு மட்டும்தான் வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் போட்டுட்டு திருப்பி எடுக்கவுமே கொஞ்சம் செவந்து வந்துடும். நல்லா போண்டா மாதிரி செவந்து வந்துடும். இந்த மாதிரி செவந்து வந்தோன்னா போண்டா மாதிரி வந்துடும். இதை எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு சட்டுன்னு கொடுத்துடலாம். உடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வாழைப்பழமும் தேங்காயும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.